P and Q can do a piece of work in 20 days and 40 days respectively. Okay, P வந்து ஒரு ஒர்க்கை 20 டேஸில் முடிக்க முடியும், Q வந்து ஒரு ஒர்க்கை 40 டேஸில் முடிப்பாங்க. They started the work together and Q left after some days of work. ஃபஸ்ட்டு என்னது, Pயும் Qவும் சேர்ந்து அந்த ஒர்க்கை பண்ணுறாங்க. ஒரு சர்டைன் பீரியட்க்கு அப்புறம் Q வந்து வெளியில் போயிடுறாங்க. And P finished the remaining work in 8 days. அந்த ரிமைனிங் ஒர்க்கை P மட்டும் செய்கிறாங்க. எத்தனை நாளில் செய்கிறாங்க? P வந்து அந்த ரிமைனிங் ஒர்க்கை 8 டேஸில் முடிக்கிறாங்க. After how many days from the start did Q leave? இதான் வந்து ஸ்டார்டிங் பொசிஷன். ஸ்டார்டிங்கில் எத்தனை நாள் கழித்து Q வந்து வெளியே போகிறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த நம்பர் ஆஃப் டேஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த ப்ராப்ளமை ஷார்ட்கட் யூஸ் பண்ணி ஈஸியாக சால்வ் பண்ணலாம். இப்போ இங்கே பாருங்கள், இந்த ரெண்டு வேல்யூஸோட எல்சிஎம் என்னன்னு பார்க்கணும். எல்சிஎம் என்னது இஸ் 40. இதான் வந்து டோட்டல் ஒர்க். நம்ம இப்போ என்ன கண்டுபிடிக்க போகிறோன்னா P + Q எத்தனை நாள் சேர்ந்து வேலை பார்த்தாங்க அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டா Q வந்து எத்தனை நாள் கழித்து வெளியே போகிறாங்கன்றதை கண்டுபிடிச்சலாம். இப்போ இங்கே பாருங்கள், இந்த எல்சிஎம் 40 / 20 என்னது இஸ் 2. இதான் Pயோட எஃபிஷியன்சி. நெக்ஸ்ட் 40 / 40 இஸ் 1. இதான் Qவோட எஃபிஷியன்சி. இப்போ P மட்டும் 8 நாள் வந்து கடைசியாக ரிமைனிங் ஒர்க்கை முடிக்கிறாங்க. அப்போ 8 × Pயோட எஃபிஷியன்சி என்னது இஸ் 2 = 16. இப்போ டோட்டல் ஒர்க் என்னது 40. அதில் P வந்து வேலை பார்த்து 16 முடிச்சிட்டாங்க. அப்போ ரிமைனிங் 24. இப்போ ரிமைனிங் ஒர்க் வந்து இஸ் 24. இந்த ஒர்க்கை தான் Pயும் Qவும் சேர்ந்து முடித்தாங்க. அவங்க அதை எத்தனை நாளில் முடிச்சிருப்பாங்க அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு என்னது 24 / Pயோட எஃபிஷியன்சி என்னது 2ன்னு தெரியும், Qவோட எஃபிஷியன்சி 1. இப்போ 2 + 1 = 3. இதை வந்து டிவைட் பண்ணும். 24 / 3 இப்போ இஸ் 8. இப்போ 8 டேஸில் வந்து Pயும் Qவும் சேர்ந்து வேலை பார்ப்பாங்க. ஸோ ஆப்ஷன் சி 8 டேஸ் தான் கரெக்ட். இப்போ Q வந்து லீவ்ஸ் த ஒர்க் ஆஃப்டர் 8 days from the start. Option C 8 days is the correct answer.